ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த சத்து மாவு எப்படி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிற முறையை உங்கள்கிட்ட காமிக்க போகிறோம். இப்போ இது நான் என்ன போட்டிருக்கேன்னா மூங்கில் அரிசி. இது மூங்கிலில் விளையும். இது 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த அரிசி விளையும். இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இது மூட்டு வலி, முழங்கால் வலிக்கு ரொம்ப நல்லது. இது யானை அதிகம் சாப்பிடும் இந்த மூங்கில் அரிசியை. இது நம்ம வயசானவங்கலாம் சாப்பிடும்போது கை கால் மூட்டில் இருக்கிற எலும்புலாம் வலுப்பெற்று நல்லா சத்து கிடைக்கும். இந்த அரிசி வேகிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். இதை நல்லா வறுத்து பொடி பண்ணி தான் எந்த ஒரு டிஷ்ஷுமே செய்ய முடியும். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம வறுக்கணும். இந்த சத்து மாவு 34 விதமான பொருளை போட்டு நம்ம தயார் பண்ணுறோம். இந்த நம்ம சத்து மாவில் போடுற அரிசியை பூரா நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அந்த பேரெல்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் மக்கள் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். ஒன்று ஒன்றா பொரியுது. இந்த டைமில் நம்ம இந்த அரிசியை கொட்டிட்டு அடுத்ததை வறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம கருப்பு கவுனி அரிசி போடுறோம். இது நேபாள் நாட்டில் தடை செய்யப்பட்ட அரிசி. என்னத்துக்கு தடை செஞ்சாங்க அப்படின்னா, இது ராஜாக்கள் மட்டும்தான் சாப்பிட்ணும். மக்கள் சாப்பிடவோ விளைவிக்கவோ கூடாது. அப்படி சாப்பிட்டாலோ விளைவிச்சாவோ அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இதில் அவ்வளோ சத்து இருக்குது. இதில் அவ்வளோ சத்து இருக்கிறதுனால இதை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு தடை போட்டிருந்தாங்க. இது நம்ம சாப்பிட்றதுனால இரும்பு சத்து கிடைக்குது, புத்துநோய் வராமல் தடுக்குது, இன்சுலின் நல்லா சுரக்கும். அதனால தான் இது அவ்வளோ ஹெல்த்தியான உணவு. அப்படிங்கிறதுனால தான் அந்த நாளையில் ராஜாக்கள் இந்த அரிசியை பாருங்கள் இந்த மாதிரி தான் வறுக்கணும். இங்கே பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா? பாப்கார்ன் மாதிரி அப்படியே வெடிக்கும் பாருங்கள். இந்த டைமில் நம்ம இதை எடுத்து கொட்டிடலாம். இப்போ கொண்டக்கடலை போட்டிருக்கோம், கருப்பு கொண்டக்கடலை. இதுலேயும் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே இருக்குது, புரோட்டீன் இருக்குது. இது எல்லாம் நம்ம அரைச்சி செய்யும் போது நம்ம இதை காலையில் சாயங்காலம் 2 நேரமும் நம்ம இதை எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள், புரோட்டீன் சத்து, விட்டமின் சத்து எல்லாமே கிடைக்கிது. இது கிடைக்கிறது மூலிமா நம்ம உடம்பு எனர்ஜியாக இருக்கும். நாள் முழுக்க சுறுசுறுப்பாக நம்ம எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்ம வேலையை பார்க்குறதுக்கு இது உறுதுணையாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு 40 வயசு ஆனாவே முழங்கால் மூட்டு வலி வந்துடுது. 40 வயசு என்ன, அதுக்கு முன்னையே அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடுது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்க நம்ம இந்த சத்து மாவு எடுத்துக்கலாம். இந்த சத்து மாவு 34 விதமான பொருட்களை போட்டு நம்ம தயார் பண்ணுறோம். இந்த அரிசிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் இந்த பேரெல்லாம். அந்த நாளையில் இதை நம்ம முன்னோர்கள்லாம் சாப்பிட்டதுனால தான் ரொம்ப நாள் நல்லா இருந்தாங்க. எதிர்ப்பு சத்து கிடைக்கிது. அதனால் இதை நாங்கள் தயார் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இதை கீழே இந்த வீடியோவுக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் எல்லா தானியத்தையும் நம்ம போட்டு வறுத்து அரைக்கணும். இதை இந்த சத்து மாவை இட்லி மாவு, தோசை மாவு அதில் கூட கலந்து சாப்பிட்லாம். கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்லாம். சத்து மாவு கஞ்சி வச்சு சாப்பிட்லாம். நல்லா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் பூரா இதில் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.